ரொம்ப நல்லா அது பேசுகிறாங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி எந்த ஊர் கிடையாது. தமிழ்நாடு வந்து நல்ல ஊர். இங்கே வந்து நல்லா இங்கே வந்து தமிழ்நாட்டில் உறவு நாள் நல்லவன்னு இருந்தால் நல்ல மரியாதை இருக்குது. நல்லவன்னு இல்லாமல் மரியாதை இல்லை. நல்லா நாங்கள் வந்து 28 வருஷம்ல இருக்கு. பட் எனக்கு வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு. பிரச்சனை எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. அவர் பிரச்சனை கேட்க முடியாத, பேச முடியாது. நல்லவன் இருந்தால் இங்கே நல்லவன் நல்லா இருக்குல்ல. திருட்டு வேலை பண்ணா, ஏதாவது ஒரு அந்த மாதிரி வேலை பண்ணா அப்போதைக்கு அதே மாதிரி எல்லாம் இந்த கல்கட்டா பீகாரில் வராங்க. அதை வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. இதே நாள் வர்றதுக்கு இப்போ பீகார் இருக்கு. பீகாரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்கே இப்போ மெட்ரோ வேலை நடக்குது. அந்த அங்கே எல்லாம் மெட்ரோ வேலை இல்லை. இதனால் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும். சரி, தங்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் இங்கே ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, அதனால் இருப்பாங்க. பட் இப்போதைக்கு யூபி சைடில் வேலை எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு முன்ன மாதிரி யூபி எல்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஓகே சார். இங்கே தமிழ்நாடு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. புலிஸ் டியூட்டினா ரொம்ப நல்லா தான் இருக்கு. இங்கே சூப்பராக இருக்கு. இங்கே சூப்பராக இருக்கு. அங்கே எனக்கு யாருமே இல்லை. அப்படியா? ஆமாம், ஃபேமிலியில் யாருமே இல்லை. அங்கே ஒரே மெம்பர் தான். இங்கே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்குது. ஃபீல் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே தமிழ் பீப்புள்லாம் சூப்பராக இருக்கு. பேசினா சூப்பர், நல்லா பேசுகிறாங்க. இங்கே மார்வாடினா சூப்பர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் உங்கள் தமிழ்நாட்டில். ஆமாம், நான் எனக்கு திங்கிங்னா இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் இருக்கு. ஓகே, இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. எந்த மாதிரி திங்கிங்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஓகே, அதாவது அங்கே விட இங்கே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடுது, நல்லா பிக்கப் ஆகுது. ஆமாம் சார். ஓகே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை, நம்ம வந்து அவங்கள துன்புறுத்துறோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மோடி அவர்கள் சொல்கிறாரு. இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறாரு? உண்மையிலே நம்ம அவங்கள எப்படி நடத்துகிறோம்? அதாவது ஒரு உண்மை என்னென்னா, பிரதமர் மோடி சொல்கிறது வந்து இது ஒரு பொய்யான அறிக்கை தான். இது வந்து எந்த வகையிலும் நம்ம ஏற்றுக்கத்தக்கதே கிடையாது. உண்மை என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து வெளிமாநிலத்தவர்கள் தான் நிறையா இருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் நல்லா நிறையவே இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க, நிறையா வெளியே போகிறாங்க. ட்ராவலில் முக்கால்வாசி பேர் ட்ரெயின் ட்ராவலெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் ஆள்களை விட நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. உண்மை அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் பீப்புளை எந்த வகையிலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. உண்மை என்னென்னா, நம்ம தமிழனோட வாழ்க்கையில் அவனுங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை வந்து மற்ற மாநிலத்தவர்கள் தான் தட்டி படிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகே. இல்லை, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல நார்த் இந்தியன்ஸை. உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க? நீங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறீங்க, பழகுறீங்க? ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கிடைக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கிற நிறையா இதை விட, நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விட அவங்களுக்கு வந்து நம்மளை விட ஜாஸ்தியாகவே கிடைக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ ஒருத்தன் வந்து ஒரு தமிழ்நாள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறான்னா, அவங்க ஊரில் வந்து நார்த் இந்தியனுக்கு வந்து 500 ரூபாய்க்கு தான் கூப்பிட்றானுங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட 600, 700, 800 அதுக்கு கிடைச்சா கூட அவன் போதும் நிற்கிறான். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து 1000, 2000 அந்த மாதிரி எதிர்பார்க்குறானுங்க. ஸோ வந்து நமக்கான வேலை வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம எந்த வகையிலையும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. அதுதான் உண்மை. ஓகே. இப்போ பிரதமர் மோடி வந்து இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, அது ஏற்றுக்கவே முடியாது. ஆளுங்கட்சி, இப்போ நடக்கிற ஆளுங்கட்சி திமுக கட்சியை தான் குற்றச்சாட்டி சொல்லியிருக்காரு. இது வந்து தேர்தலுக்காக இப்படி சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? தேர்தலுக்காக கூட சொல்லலாம், அப்படி கூட இருக்கலாம். இல்லை, அவரோட இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் பொய் இல்லை. அது தமிழ்நாட்டு பீப்புளும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டில் அதாவது நிறைய நார்த் இந்தியன்ஸு பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், துன்புறுத்துறோமாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? எந்த அளவுக்கு இது நடக்குது? அது எப்படி சரியாக வந்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா இப்படி இந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வராங்க. துன்புறுத்துற மாதிரி இருந்தால் எப்படி வருவாங்க? இன்றைக்கி சோஷியல் மீடியா எலிமெண்ட் வந்து பயங்கர ரீச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து அதர் ஸ்டேட் பீப்புளை வந்து குடும்பப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டேட்டில் தெரிஞ்சால் வருவாங்களா? ஸோ அவங்களுக்கு இது வந்து சொர்க்க பூமி மாதிரி தானே இருக்குது.
நம்ம தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும். இதுவே நம்ம ஆளுங்க வேற எந்த ஸ்டேட்லேயாவது நம்ம ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி கூட்டமாக வராங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஸோ என்ன சொல்கிறது, இது அவங்களுக்கு துபாய் மாதிரி இருக்குது. துபாய், மலேசியா, அப்புறம் USA மாதிரிங்க அவங்களுக்கு. நம்ம இதை விட்டுட்டு துபாய்க்கு போகிறோம், பட் அவங்க பீகாரில் இருந்துட்டு இங்கே வராங்க. அது எப்படி சொன்னாரு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுது, அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அது ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி பீகாரில் மக்கள் தொகையில் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஹோட்டலு, பிரிட்ஜு கட்டுறது, எந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் அவங்க தானுங்க. ஒருவேளை அவங்க இல்லைன்னா தமிழ்நாடே சம்பிச்சிடும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. திருப்பூர்லாம் பார்த்தா அவ்வளோ மக்கள் தொகை இருக்கு, நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கம்மியாட்டி இருக்காங்களா? இப்போ இல்லை, அதான் நிறைய பேர் இங்கே பார்க்குற இடமெல்லாம் எல்லா கடையிலையும் அவங்க இல்லாத இடமே. அதுதாங்க, அதுதான் சொல்றேன்னா, இனிமே அவங்க ஓட்டு போட்டால் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. தமிழ்காரங்க கம்மியாட்டா இருக்கான். அது யாருக்கு தெரியுதான்னு தெரியல. அது ஆதார் கார்டெலாம் எடுத்துட்டு சப்போஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணால் ஓட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்ததுன்னா இங்கே இருக்கிற அரசியலில் வந்து அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கடையில் போனாலும் 10 பேர் 15 பேர் இருக்காங்க. நான் சாதாரண கையேந்தி போல, அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல அவன் வேலை பார்த்து சர்வே பண்ணுறான். ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்டில் போனீங்கன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்ல. அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற அந்த பேர்டன் கூட கிடையாது. ஹிந்தியில பேசி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போயிட்டு நம்ம தாய்மொழி வச்சுட்டு சம்பாதிக்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அது தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு கிள்ளிக்கிரியாக போயிடுச்சு. பட் எதை வச்சு இது சொன்னாரு எனக்கு தெரியல. ஓகே, இல்லை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க? இல்லை, நிறைய பேர் ஆக்சுவலி அது எப்படின்னா நல்லா தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் வரும்போது வந்து கொஞ்சம் பாவப்பட்ட மாதிரி வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இல்லாமல் இவங்களால ரன் பண்ண முடியாதப்போ அவங்களுடைய பிஹேவியர் வேறு மாதிரி மாறுது. நானே கண் கூட பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இப்போ கையேந்தி போடணும், அவங்களே பீகார்காரங்க வந்துட்டாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், சப்பாத்திலாம் 4 ரூபாய்க்கு தராங்க. 4 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் தங்குறாங்க. அவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு பயங்கர இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது நம்மளோட. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அதனால் 4 ரூபாய்க்கு தராங்க. இப்போ நம்மளுக்கு 4 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுமா? இப்போ இருக்கிற ஜனங்க 4 ரூபாய்க்கு சப்பாத்தி வரான்னு நினச்சிக்கோங்களேன். திருப்பி மற்ற ஹோட்டல்லாம் போயிடுவோம்ல. இது ஒரு கார்பரேட் லெவல் திங்கிங். இது எல்லாரும் எல்லாருமே கம்மியாக என்ன ஆகுனா இவனை டிபெண்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் ரேட்டு கூட விற்கும் போது இவனுக்கு சப்போர்ட் ஆகுது. ரெண்டாவது எங்கெந்தான் மக்கள் தொகை வராங்கன்னு தெரியல. ரயில்வே எக்மூர்லையும் சரி, ஆவடியிலையும் சரி, திருப்பூர்லையும் சரி, சென்ட்ரலும் சரி, கூட்டமாக வராங்க. ஒருத்தன் வந்தானா போய் ஒரு 40 பேரை கூட்டின்னு வரோம். வாங்க வரும்போது இங்கே நல்லா இருக்கு அப்படிலாம் செட் ஆயிடுச்சு கூட்டு வராங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடுங்கிற ப்ராப்பர்ட்டியோட அவங்க தாங்க நிறைய இருக்கு. இல்லை, நான் இப்போ உங்கள்கிட்ட பேட்டி எடுக்க முன்னாடி நிறைய பேர் அதாவது இந்திக்காரர்கிட்ட பேசினேன். அவங்க சொல்கிற விஷயமும் அதான், இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க. இங்கே நல்லா இருக்கு, எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிறாங்க. ஃபேமிலி மாதிரி நடக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அவன் நம்மளை அடிக்கிறது வேடிக்கை பார்க்க போய் அவனை தான் கேவிச்சா இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குல்ல. அப்படி இருக்கப்போ எதுக்காக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு? அதுதாங்க எனக்கே ஒன்று. இப்போ எதுக்கு பீகாரில் போய் வைக்கணும்? போயிட்டு அங்கே எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதனால எதுக்கு கொடுக்குறாரு? ஒருவேளை வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இங்கேயே நான் வந்து ஒரு கம்பெனிலாம் வச்சு தரேன், நீங்கள் எதுக்கு அதர் ஸ்டேட் போய் வேலை பார்க்கணும்? அந்த மாதிரி நோட்டுகள் கூட இருக்கும்ல. அது தெரியல. அது எதை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் 2 நாள் டிபேட், அதை பற்றி டிபேட் நடந்தாதான் என்ன விஷயத்தை பற்றி சொன்னார் தெரியும். நீங்கள் தமிழா இந்தியா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால? தமிழ் தான். என்கிட்ட வேலை செய்கிறாங்க 2 பேர் இந்திக்காரங்க. இல்லை, ரொம்ப ரேராக தான். மோஸ்டெல்லாம் இது லோக்கல்காரங்க தான் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப பழைய ஆளுங்க, இந்த கஞ்சாடிக்கிற பசங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நல்ல பசங்களாம் பண்ணுறதில்ல. பெரியவங்களாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்பெஷலாக உட்காந்து பார்ப்பேன் வேலை செய்கிறவங்கள எப்படி கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்ப்பேன். அப்போது தெரியும் லோக்கல்காரங்க தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அதிகமாக அந்த சைட்லேருந்து தான் நிறைய பேர் வர்றாங்க. நம்ம மக்களை ஒன்றிணைஞ்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கள வந்தவங்கள வந்து நம்ம ஒரு அன்பாக பாசமாக அந்தளவுக்கு தான் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு இப்போ மோடி அவர்கள் சொன்னது வந்து ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்குது. டிஎம்கே கவர்மெண்ட்டை முக்கியமாக அவங்கள வந்து குற்றம் சாட்டுற மாதிரி சொல்கிறாரு. இது உண்மையா, சாத்தியமா? அது சொல்ல முடியாது. உள்ளே என்ன நடக்குது வேலை செய்யும் போது சொல்ல முடியாது அவ்வளோவா. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தா ஹிந்திக்காரங்களே சொல்லியிருக்காங்க, ரொம்ப எங்களுக்கு ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஊரை விட்டு வந்து சம்பாதிக்கிறோம், வீட்டை விட்டு வந்து சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் இவங்க ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கார மாதிரி பார்த்துக்கிறாங்க, நம்ம ஆளுங்க மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. தமிழ் ஆளுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுமாதிரி நிறைய நடக்குது, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஹிந்திக்காரங்க கூட இருக்கிறேன். அவங்க 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க ஹிந்திக்காரங்க. அவங்க ரூமுக்கெலாம் நான் போவேன். அங்கே நிறைய 20 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாருக்கிட்ட பேசுவேன், எல்லாம் ஜாலியாக இருப்பேன். அவங்ககிட்ட கேட்கும்போது நான் கற்றுப்பேன் இப்படிலாம் நடக்குது. ஏன்னா நான் ஃப்யூச்சரில் இன்ஷால்லா நிறைய பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ரொம்ப லேர்ன் பண்ணுறேன், எப்படி ஸ்டாஃபுக்கெலாம் இது பண்ணோம், பிஸ்னஸ்லாம் இது பண்ணணும். அவங்ககிட்ட கேட்பேன், கற்றுப்பேன். நாங்கள் இது பண்ணக்கூடாது, நான் கற்றுப்பேன். அப்போல்லாம் தெரியும் எப்படி நடக்குது, என்ன நடக்கல. அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க? எங்ககிட்ட வந்து நல்லா தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலி
எனக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும். இவங்ககிட்ட பார்த்து பேசி நல்லா பேச தெரியும். என்கிட்ட ஹிந்தி நல்லா பேச தெரியும்னு சொல்லி நல்லா என்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருக்கும்போது நல்லா பேசி அவங்க ஃபீலிங்லாம் ஷேர் பண்ணுவாங்க. எப்போது ரொம்ப ஃபீலாக சொல்லுவாங்க, ஜாலியாக சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வேலை செய்கிறேன், அவங்க கூட சொல்லுவான் தமிழ்காரங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க. எப்பாச்சும் சொல்லுவான், எப்பாச்சும் அவங்களே விட்ருவான், பழகிடும் அவங்களுக்கு. ஸோ அதாவது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கள் ஸ்டேட்டு? கனிமநகர். இல்லை உங்களுக்கு சொந்த இடம்? சொந்த இடம் கனிமநகர். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் இருந்தோம். பிளாட்ஃபார்ம் ஸ்டேட்டு இங்கே தமிழ்நாடா? ஆந்திரா சைடு இருந்தோம். ஆந்திரா சைடு இருந்ததுனால கவர்மெண்ட் இங்கே வந்தோம். சென்னைக்கு வந்தால் கவர்மெண்ட் இடம் கொடுத்தாங்க. நாங்கள் காசு போட்டு வீடெல்லாம் கட்டிக்கணும், குடிசை கட்டிக்கினோம். இப்போ வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதே தொழில் தான் பண்ணுறோம். தெருவா போய் பிச்சு வருது, அந்த தொழில். சில பேர் திட்டுவாங்க, சில பேர் திட்ட மாட்டாங்க. சில பேர் சாப்பாடுக்கு கூட அன்பாக பேசி காசு தருவாங்க. சில பேர் போட நாய் வேலை செஞ்சு சாப்பிட்டேன்னு அது சாப்பிட்டேன்னு சில பேர் கேவலமாக பேசுவாங்க. எங்களுக்கு வேலை செய்யலாம்னு தோணுது, ஆனால் எங்களுக்கு இந்த தொழில் விட முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி பழகுன்னு இந்த தொழில் தான். தாத்தா பாட்டி அப்படியே வந்து பழகிச்சு. இந்த தொழில் விட முடியல. சில பேர் வியாபாரத்துக்கு போகிறாங்க, சிக்குமுடி வியாபாரம், இந்த விக்கு விற்கிறது, சவறு முடி விற்கிறது, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போகிறாங்க. நானும் போயிடுவேன். அது இதே தொழிலை பண்ண மாட்டேன். பைக்கு வாங்கின உடனே வியாபாரத்துக்கு போயிடுவேன், சிக்குமுடி வியாபாரத்துக்கு போயிட்டு நம்மளும் வேறு வாழ்க்கை அனுபவிக்கணும், இல்லை வேறு வயலுக்கு போயிடணும். இதே வாழ்க்கையாக இருந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. வேறு வாழ்க்கை போனால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அந்த லைஃப் நல்லா இப்போ சிக்குமுடி வியாபாரத்துக்கு சில பேர் திட்டுவாங்க, சாப்பாடு சாப்பிட்லன்னா வலிச்சு சாப்பிட்டேன்னா அதை சாப்பிட சொல்லுவாங்க. நம்மளுக்கு பொதுவாக இவங்க எப்படி நடத்துகிறவங்க, உங்களை நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்களா தமிழ்? சில பேர் நான் கூட 3 வாட்டி பேட்டி கொடுத்தேன். இந்த டி நகர் சரவணா ஸ்டோரிலாம் அங்கே பேட்டி கொடுத்தேன். ஒரு அண்ணா கூட விட்டுட்டாரு. இதோ அந்த வீடியோ கூட இன்னும் இருக்கு வாட்ஸ்அப். இல்லை இங்கே உங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லா செட் ஆயிருச்சா? லைஃப் நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்களா தமிழ் ஆளுங்க? உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா? இவங்க அங்கே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இங்கே உங்களுக்கு உண்டான லைஃப்க்கு டிஃப்ரெண்ட் இல்லையா? எல்லாம் ஓகே, நல்லா எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஆந்திரா ஸ்டைல் தான் பேசுவோம், தெலுங்கு பேசுவோம். இங்க வந்து தமிழ் எப்போ கத்துக்கிட்டீங்க? இப்போ தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும். தமிழ் நல்லா புரிஞ்சிச்சு. அப்ப தமிழ் நல்லா பேசுறீங்க? தமிழ் நல்லா பேசுவேன். இப்போ யாருக்கு கேட்டாலும் தமிழ் நல்லா சுத்தமாக பேசுவோம். தெலுங்கு கொஞ்சம் திக்கு கூட வராது. எங்கள் ஊருக்கு போனால் நாங்கள் தெலுங்குல பேசுவோம். எங்கள் பஜாருக்கு ஏதாவது வந்தால் தமிழில் தான் பேசுவோம். யாராவது பேட்டி கூட கொடுத்தாலும் தமிழே பேசி பழகி. உங்களுக்கு எது செட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்? உங்க ஆந்திரா சொன்னீங்க இல்லையா, அங்க உள்ள லைஃப் செட் ஆயிருக்கா? இங்க உள்ள லைஃப் செட்? இங்க உள்ள லைஃப் தான். இங்க உள்ள மக்கள் உங்களை எப்படி பேசுறாங்க, பழகுறாங்க? வீட்டாண்ட கூட சில பேர் குடிசை அதெல்லாம் தருவாங்க, படுதை அதெல்லாம் தருவாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் மண்டபத்தில் சாப்பாடு மீஞ்சாலும் வீட்டாண்டியே வந்து தருவாங்க. வீட்டாண்டியே சாதம் அதெல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது. அப்போ நான் இருந்திருக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்போ சின்ன பையன் நான். அப்போலேருந்து இப்போ இந்த சென்னைக்கு வந்ததுனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய வாழ்ந்துருக்கு. நல்லா பார்த்துக்குது தமிழ்நாடு. தமிழ் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நன்றி. அவரும் ஒரு நம்ம இந்தியாவோட சேர்ந்தவர். அவர் தனியாக பிரித்து பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதுமாரி தவறு. அதுமாரி பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லாரும் நம் மக்கள், நம் நாட்டு மக்கள். புரியுதுங்களா? எல்லாரும் தேவை. யாருமே இல்லைன்னா கூட, ஆட்சியாளர்கள் இல்லைன்னா கூட, அரசாங்கமே இல்லைன்னா கூட மக்கள் வாழ முடியாது. புரியுதுங்களா? ஒரு அரசாங்கம் தவறான பதிலெலாம் சொல்லப்படாது, ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்திலும் சேர்ந்தாலும், யாராக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அன்போடு அரவணைச்சு அவங்களுக்கு சரியான அட்ரஸுகளை சொல்லி அவங்க எங்கே போகணுமோ அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகிறவங்க தான் தமிழர்கள். புரியுதுங்களா? எதனா ஒரு பிரச்சனைன்னா அந்த டைமில் தமிழை தான் கிட்ட நிற்பான். புரியுங்களா? அது எந்த லாங்குவேஜ் ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் சரி, தெலுங்குக்காரங்களாக இருந்தாலும் சரி, கன்னடக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். இதுதான் நடக்குது. இதுதான் நான் கண்ணூருக்கு என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது. இது வரைக்கும் அவங்கள வந்து துன்புறுத்ததோ, நீ அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் நீ வந்தீங்கன்னா இங்கே அதிகாரம் பண்ணுற, நாங்கள் இது வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது. அழகாக வராங்க, அழகாக சொல்கிற வேலையை செய்கிறாங்க. இன்னி வரைக்கும் தமிழர் யாரும் செய்கிறது கிடையாது. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் பசங்க தான், எல்லாம் வெளியூர் ஆளுங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க. எந்த ஓனர்ஸுங்களும் சரி, எந்த சூப்பர்வைசரும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அரவணைச்சு சூப்பராக வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு சரியான கூலியை கரெக்டாக கொடுத்து விட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். யாராவது எங்களை ப்ரோஜரி பண்ணிட்டாங்க, எந்த கம்பெனியை, எந்த நிறுவனம், எந்த பெரிய நிறுவனம் யாருமே அவங்களுக்கு யாரும் தொந்தரவு பண்ணல. அழகாக வராங்க, நிம்மதியாக வேலை பாருங்க.
அங்கேருந்து வந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டை விட இங்கே இங்கே தான் தமிழ்நாட்டில் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து யாரும் தும்புறதில்ல. அதேமாரி காவல்துறையும் சரி எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறப்போ அவங்க இல்லை என்ன லைஃப்பில் நான் பார்த்தது வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் சென்னை சிட்டிக்குள்ளே சென்னை சிட்டி ஒரு சந்து புந்துக்குண்டு இல்லை, எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்காங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க? அவங்க நல்லா பழகுறாங்க, மரியாதை தராங்க. தெரியலன்னா கேட்குறாங்க. தமிழ் தெரியலனா கூட தட்டு மாதிரி அண்ணா அண்ணா எங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் இல்லைண்ணா, இந்த இடத்துல நாங்கள் இந்த போய் ஒர்க் பண்ண போகிறோம், கண்டிப்பாக வாப்பா இருக்குது கரெக்டாக எடுத்துன்னு போய் விட்றோம். நன்றி அதாவது நன்றி வாயில் சொல்லாமல் கையெழுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. நீங்கள் தமிழர் விவசாயத்தை விட நீங்கள் அங்கங்கே போயிட்டு அவங்கள போய் விசாரிங்க. அந்த கல்கத்தாலேருந்து வந்தவனையும் பீகார்லேருந்து வந்தவனையும் ஒரிசாலேருந்து வந்தவனையும் அவங்கள போய் விசாரிங்க. அங்கே வந்து வேலை வாய்ப்பு கிடையாது. சென்னை மாநகரத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து கும்பிக்கிறானுங்க, வேலை தராங்க. இப்போ இப்போத்தி கூட வேலை கிடையாது, சென்னையில் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் உண்மை. அவனுக்கு தான் வேலை பார்க்குறாங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கானுங்க. முடி வெட்டுறதுலாம் தமிழம் பண்ணிட்டு இருந்தான், முடி வெட்டுற வேலை போல அவங்க தான் பண்ணுறாங்க. உங்கள் நேம்? சோனு. ஓகே, தமிழா ஹிந்தி? ஹிந்தி. ஓகே, நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாளாவது என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் டூரிஸ்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். ஓகே. பில்லிங் செக்ஷனில். அது சூப்பராக இருக்குது ஒர்க்கு. ஓகே. அது எனக்கு 2 மந்த் ஆயிடுச்சு. 2 மந்த் ஆயிடுச்சு. இங்கே அவங்க ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சா? இங்கே உள்ள மக்கள் எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க பழகுறாங்க? செட் ஆயிடுச்சு சார். பட்டு இங்கே தமிழ்நாடு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. புலிஸ் டியூட்டினா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் அங்கே இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இங்கே வாழ்கிற லைஃப் ஒரு 2 மாதம் ஆகுது இல்லை, எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே விட நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே சூப்பராக இருக்கு. அங்கே எனக்கு யாருமே இல்லை. அப்படியா? ஆமாம், ஃபேமிலியில் யாருமே இல்லை. அங்கே ஒரே மெம்பர் தான். இங்கே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்குது, ஃபீல் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ஒரு நல்ல ஒரு லைஃப்லாம் இங்கே செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு சார். இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள பழகிற மனுஷங்கள்லாம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பழகுறாங்க உங்கள்கிட்ட தமிழ் பீப்புள்ஸ்? சூப்பர் சார். இங்கே தமிழ் பீப்புள்லாம் சூப்பராக இருக்குது, பேசினா சூப்பர், நல்லா பேசுகிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ அங்கே இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? எதனால அங்கே இங்கே ஒர்க் பண்ணுறாங்க? இவங்க இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எதனால இங்கே ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர்? சார் இங்கே இல்லை உங்கள் அங்கே நீங்கள் உங்களோட நேட்டிவ்ல ஒர்க்கு எதுவும் இல்லாமல் இங்கே வரீங்களா இல்லை எதனால இங்கே நிறைய பேர் வர்றாங்க? சொல்லுங்கள். நான் மார்வாடி. ஓகே. இங்கே செட் ஆயிடுச்சுன்னா இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்களா? இங்கே அவங்களாம் எதனால, என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்காங்க? ஒர்க் பண்ணுற அங்கே ஒர்க் இல்லைங்கிறதுனால இங்கே வர்றாங்களா? ஒர்க் இருக்கு. ஓகே. பட் இங்கே கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே தமிழ்நாடுல பலே பேர் இது மദ്രാஸ். ஆமாம், இங்கே மார்வாடினா சூப்பர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் உங்கள் தமிழ்நாட்டில். ஆமாம். நான் எனக்கு திங்கிங்னா இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் இருக்குது. ஓகே. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி திங்கிங்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓகே, அதாவது உங்கள் அங்கே விட இங்கே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடுது, நல்லா பிக்கப் ஆகுது. ஆமாம் சார். ஓகே, ஃபுட்டு எல்லாம் சாப்பாடுலாம் உங்களுக்கு ஓகே கன்வீனியண்ட்டாக? ஆமாம் சார், ஃபுட்டு நல்லா இருக்கு. இங்கே இட்லி தோசை இந்த மாதிரி நல்லா இருக்கு. அங்கேயே சாப்பிட்டு பழக்கப்படுத்தீங்க? ஆமாம் சார். ஓகே, இங்கே உங்கள் கூட வந்திருப்பாங்களே, நீங்கள் வரும்போது சேர்ந்து உங்கள் கூட வந்த பசங்க, அவங்களாம் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் செட் ஆகுது இங்கே? ரொம்ப நல்லதாக இருக்குது. உங்களுக்கு இது 5 years 6 years ஆயிடுச்சு. 1 பேர் சூப்பர்வைசர் இருக்குது, 1 பேர் இது சேல்ஸ்மேன் இருக்குது. நான் பில்லிங் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரூம்மேட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் ரூம் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் தங்கியிருக்கிற இடமா இருக்கட்டும், ஸ்டே பண்ணியிருக்கிற இடம், அப்புறம் நீங்கள் எங்கே வெளியே போகிறப்ப ட்ராவலில் பஸ்ஸில் இங்கே போகிறப்போ அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பழகுறாங்க உங்கள்கிட்ட?
சூப்பர் சார். இங்கே லேடிஸ்னா ஃப்ரீ இருக்குது. ஓகே, லேடிஸ்க்கு உங்களுக்கு ஆமா. ஃப்ரீயா இருக்கா? ஆமாம், இங்கே தமிழ்நாடுல லேடிஸு ட்ராவலில் ஃப்ரீ பஸ். ஆமா. வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? பகவதி பிரசாத் தூபே. ஓகேண்ணே. நீங்க இங்க சென்னைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுண்ணே? 28. 28 வருஷம். ஆமாம், 28 வருஷம். ஓகேண்ணே. ஓகே, இங்க 28 வருஷம் ஆகுது. ஆமாம். 28 வருஷத்துல இங்க நம்ம தமிழ் ஆட்கள் உங்களை எப்படி பேசுறாங்க, பழகுறாங்க, எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க? ரொம்ப நல்லா அது பேசுகிறாங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி எந்த ஊர் கிடையாது. தமிழ்நாடு வந்து நல்ல ஊர். ஓகேண்ணே. இப்போ உங்க கூட தெரிஞ்ச நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட லைஃப்லாம் எப்படி மாறி இருக்கு இங்க வந்ததுக்கப்புறம்? இங்கே வந்து நல்லா இங்கே வந்து தமிழ்நாட்டில் உறவு நாள் நல்லவன்னு இருந்தால் நல்ல மரியாதை இருக்குது. நல்லவன்னு இல்லாமல் மரியாதை இல்லை. நல்லா நாங்கள் வந்து 28 வருஷம்ல இருக்கு. பட் எனக்கு வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். பிரச்சனை எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல பழக்கப்பட்ட இடம் தான். நல்லா எல்லா அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. தமிழ்நாடு நல்லா உண்டு. ஓகே. இப்போ வந்து நீங்க ஆரம்பத்துல நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு விதமான தயக்கம், பயம் இருந்திருக்கும்? இல்லை, பயம் இல்லை, பயம் எல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த லாங்குவேஜ் பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்ன கேட்டால் செய்வாங்க. என்ன கேட்டாலும் சரி. செய்வாங்க. தமிழ்நாடு ஓகே. ஓகே. இப்போ நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இப்பெல்லாம் உங்களை எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு. நீங்க எங்கேயாவது நிறைய மக்கள்கிட்ட, நம்ம தமிழ் மக்கள்கிட்ட பேசுறப்ப பழகுறப்போ அவங்க உங்கள்கிட்ட எப்படி பேசுறாங்க? நீங்க எதாவது கேட்டா உடனே கொடுக்குறாங்களா? பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கேட்டா எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாடு சூப்பர். ஃபுட் எல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பர். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்துச்சு. அப்படியா? கஷ்டம். இட்லி எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு இட்லி தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் சாப்பாடு. இப்போ இதே சாப்பாடு. இட்லி கஷ்டமா இருந்துச்சு, இப்போ இட்லி தான் பிடிக்குது. இப்போதைக்கு எல்லாம் இட்லி, பொங்கல், பூரி, தோசை அதே தான் பிடிக்குது. இப்போ ரோட்டி, சப்பாத்தி அதே பிடிக்காது. ஓ, அது பிடிக்காது உங்களுக்கு? பிடிக்காது. சரி. ஆரம்பத்தில் எப்படி உங்களுக்கு ஃபுட் ஓகே வந்துருச்சா? இல்ல ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. சாப்பிடவே கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். இப்போதைக்கு ஓகே. இப்போதைக்கு ஓகே. இப்போதைக்கு இட்லி, சாம்பார் இது எல்லாம் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டேட் நீங்க? நாங்க வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓகே. இப்போ நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பேசுறப்ப அவங்களுக்கு எல்லாம் செட் ஆயிருச்சா? இல்ல செட் ஆகும், பட் தமிழ்நாடு மாதிரி இல்ல. தமிழ்நாடு மாதிரி இல்ல. தமிழ்நாடு நம்பர் 1, சூப்பர். நம்பர் 1. நம்ம எந்த ஸ்டேட் இருந்தா தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் கிடையாது. ஓகே. இல்ல நிறைய பேர் அவங்க இங்க வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா? உங்க ஸ்டேட் யூபி விடாம பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு நல்லா செட் ஆயிருக்கு? அவர் பத்தினா கேட்க முடியாத, பேச முடியாது. நல்லவன் இருந்தா இங்க நல்லவன் நல்லா இருக்கல. திருட்டு வேலை பண்ணா, ஏதாவது அந்த மாதிரி வேலை பண்ணா அப்போதைக்கு அதே மாதிரி எல்லாம் இந்த கல்கட்டா, பீகார்ல வராங்க. அதை வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணா தப்பு. தமிழ்நாடு மக்கள் நல்லா அவங்ககிட்ட நல்லா தான் பழகுவாங்க. நல்லா தமிழ்நாடுக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார். நிறைய பேர் அங்க இருந்து எதனால இங்க வர்றாங்க? அவங்களுக்கு இதனால வர்றதுக்கு இப்போ பீகார் இருக்கு. பீகார்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்கே இப்போ மெட்ரோ வேலை நடக்குது. அங்கே எல்லாம் மெட்ரோ வேலை இல்ல. இதனால இங்க வேலை கிடைக்கிறதுக்கே ஈஸியா இருக்கும். சரி, தங்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் இங்கே ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அதனால இருப்பாங்க. பட் இப்போதைக்கு யூபி சைட்ல வேலை எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு முன்ன மாதிரி யூபி எல்லாம் இல்ல. ஓரளவுக்கு ஓகே சார். ஓகே. இப்போ நீங்க என்ன ஐடியா, அதாவது அங்க போகணும்னு ஐடியாவா இல்ல இங்கே செட்டில் ஆயிட்டீங்க? இங்கே வந்து பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. எனக்கு 28 வருஷம் ஆயிடுச்சு. வீடு வாடகைது. இங்கதான் உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் இங்க இல்ல. கல்யாணம் வந்து ஊர்ல பசங்க எல்லாம் பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஒன்னு MBA படிக்குது, ஒன்னு வந்து காலேஜ் படிக்கிறாங்க. ஆமா. எந்த ஸ்டேட், எங்க இருந்து வந்திருக்கீங்க? பெயிண்டிங் இல்ல இங்க ஒர்க்கா? பெயிண்டிங் ஒர்க். எந்த ஸ்டேட், எங்க இருந்து வந்திருக்கீங்க? நேபாள். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 3-4 வருஷம். 3-4 வருஷம். ஓகே. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு எப்படிலாம் செட் ஆயிருச்சு? லைஃப் நல்லா செட் ஆயிருச்சு? இங்க உள்ள தமிழ் ஆளுங்கெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட பழகுறாங்க, பேசுறாங்க, எப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்க, நல்லா ஒரு கேர் பண்றாங்களா? ஓகே. இல்ல எதனால நிறைய பேர் அங்க இருந்து இங்க வர்றீங்க? ஒர்க்காகவா? ஆமா, ஒர்க் இல்லையா எதுவும் உங்க நேபாள்ல? எதுவும் ஒர்க் இருக்கு. அப்புறம் இங்க காசு கம்மி இருக்கு. அங்க காசு கம்மியா இருக்குதா? இங்க தான் நல்லா காசு அமௌண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் செட் ஆயிடுச்சு? எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, கேர் பண்றாங்க. ஃப்ரெண்டா? ஆமா. தமிழ் ஆளுங்க ஃப்ரெண்டா இருக்காங்க? ஆமா, ஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கு. ஓகேண்ணே. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ல நிறைய ஸ்டேட்டு, அதாவது குறிப்பா வடக்கு நார்த்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. எங்க எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சேஃபா இல்லையா, நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? தமிழ்நாடு முன்ன மாதிரி கிடையாது, விலைவாசி ஏறி போச்சு. இப்போ நாங்களே நஷ்டப்பட்டு தான் ஓடினு இருக்கோம், குழப்பு தான் ஓடினு இருக்குது. முன்ன பேர்லாம் வருமானம் எல்லாம் கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல அவங்கள தான் பார்க்க முடியுது, நம்ம தமிழ்நாடோட அவங்கள தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழனுக்கு இங்கே இடமே இல்லை, இங்கே தமிழ் வேலையே அதுவுமே கிடையாது, எல்லாம் அதர் ஸ்டேட் மட்டும் தான். ஓகே, இப்போ இது எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்கள பீகார் மாநிலத்தவங்கள துன்புறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? இங்கே தமிழ்ன்றது வந்து அன்போட வளைக்கிறது மட்டும் தான் இங்கே. ஓகே, மற்றபடி எதுவும் கிடையாது. அதாவது நம்ம அவங்களை துன்புனா தான் துன்புவாங்க, அன்பா போனால் அன்பா படுவாங்க. அதான் விஷயம். இப்போ கெட்டவங்க நல்லவனாகிறாங்க, நான் நல்லவனாக அந்த அதை சுட்டு நல்லவனாகிறாங்க, அன்பா பேசுகிறான், சொன்னால் கேட்டுப்பாங்க, அது நாங்கள் அன்பா இருப்போம். மற்றபடி இந்த விரதம்லாம் கிடையாது நம்மகிட்ட. இல்லை எதுக்காக அவ்வளோ பேர் இங்கேருந்து இங்கே வர்றாங்க நம்ம ஸ்டேட்டுக்கு? அங்கே தொழில் கிடையாது, இங்கே தொழிலுக்கு வருமானம் இருக்குது. நீ சும்மா ஒரு சட்ட ஃபேண்டோட வந்தாலும் இங்கே வருமானம் இருக்குது, அங்கே கிடையாது. அதான் விஷயம்.